இன்னைக்கு ஒரு புட்டி மரத்துக்கு மேல இருக்கிற பச்சை பாம்பு கோவப்பட்டு பாத்திருக்கீங்க. இப்ப பாப்பீங்க. வணக்கம், நான் உங்க டீமன். வழக்கம் போல வீடியோ சூப்பரா இருக்கும், ஃபுல்லா பாருங்க. சுத்தி காம்பவுண்ட் சொல்லி போட்டுறதுனால பாம்போட வாழை பிடிக்க ரொம்ப ஈஸியா இருந்துச்சுங்க. அதே பாம்பு வாழையும் பிடிச்சாச்சு. ஆனா உடம்பு நல்லா உள்ள மாட்டிக்கிருச்சுங்க. அதனால கேமராமேன்ட்ட வாழை கொடுத்துட்டு நான் போய் உள்ள பிடிக்க ஆரம்பிச்சேன். 30 ரூபாய் அதிகமானதுனால எப்படியோ பாம்பு உடம்பு பிடிச்சாச்சுங்க. எந்த ஒரு அடியும் படாம கேமராமேன் இருந்து வாழை வாங்கி நம்ம பொறுமையா பாம்பு பிடிச்சி வெளியே கொண்டு வந்தாச்சுங்க. ரொம்ப அவசரப்படுத்தோம்னா கண்டிப்பா தோல் கிழிஞ்சிடும். என்னதான் பாம்பு கேர்ஃபுல்லா பிடிச்சாலுமே ஒரு கிடையாது வாங்குடான்னு சொல்லிட்டு பாம்பு ரொம்பவே ட்ரை பண்ணுச்சுங்க. நம்மளோட ரொம்ப கோக்காரனா இருக்கானே. அப்புறம் எப்படியோ பாம்பை சமாதானப்படுத்தி வெளியே கொண்டு வந்தாச்சுங்க. ஓகே, நம்ம மேட்டருக்கு போலாம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இவருக்கு பேர் தாங்க பச்சை பாம்பு. இவருக்கு விஷம் இருந்தும் மனிதர்களால எந்த உயிருக்கு ஆபத்தும் கிடையாதுங்க. இவர் சாப்பிடுறது பள்ளி, முட்டை பள்ளி, குருவி, தவளை இது போன்ற எல்லாமே சாப்பிடுங்க. இது ஏன் வாய் திறந்துட்டே இருக்குன்னா ஒவ்வொரு பாம்புக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கு. அந்த மாதிரியான பாம்புகள்ல நல்ல பாம்புனா படம் எடுத்து நிற்கும், கண்ணாடி வரையும் பாம்புனா அதிகமா சத்தமிடும், மோதலுடைய பாம்புனா வளைஞ்சு நிற்கும், பச்சை பாம்புனா வாய் திறந்து நிற்கும், கேமராமேன்னா கை கட்டி நிற்பாரு. இவ்வளவுதாங்க. இது எல்லாமே தனிப்பட்ட ஒரு ஐகானிக்கான போஸ்ட் ஒவ்வொரு பாம்புக்கு இருக்கும். இது ஏன் இப்படி பண்ணுதுன்னா தனக்கு பாதுகாக்கிறதுக்கு எச்சரிக்கை கொடுக்கறது மாதிரி பண்ணுங்க. எவ்வளவு எச்சலம் தாங்குவியா மாவனை? இப்ப அடிக்கிற அடியில கண்ணுல தண்ணி இல்ல, கண்ணே பிடிக்குது பாரு. எப்படி இருந்ததுடா ஏகா? நல்லா இருந்ததுங்கய்யா. குடிக்கிறானுங்களாமா பெரிய பருப்பு மாதிரி. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.